கண்டிப்பாக சமையல் வீடியோ இல்லை. சமையல் வீடியோ போட்டால் இப்போல்லாம் யாருங்க பார்க்குறா? ஸோ நாங்கள் அன்றைக்கி அம்மா வீட்டில் என்னெல்லாம் சமைச்சு சாப்பிட்டோன்றதும் ஒரு சின்ன விலாகாக போட்டிருக்கேன். என்னன்றதை வீடியோவில் பார்க்கலாம். பேரன் பேத்திங்க வந்துட்டாலே சும்மாவே எங்கள் அம்மா அடுப்பு பற்ற வச்சு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன சின்ன பாத்திரத்தில் வச்சு செய்வாங்க. அன்றைக்கி ஏன் இந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தோன்னா, சிலிண்டர் காலி. ஸோ வேறு வழியே இல்லாமல் இப்படி சமைக்க வேண்டியதாக போச்சு. ஸோ ஒரு பக்கம் சாதம் வேகுது, ஒரு பக்கம் குழம்பு இப்போதைக்கு கொதிச்சிட்ருக்கு. குழம்பு கொதித்த உடனே என்ன ஆட் பண்ண போகிறோம்? கண்டிப்பாக மீன் தான். மீனை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம். குழம்புல மீன் எப்படி துடிக்குது பாருங்கள். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? சட்டியில் செய்கிறது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான்வெஜ்னால் கண்டிப்பாக ரசம் இருக்கணும். ஸோ ரசம் ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு, ஒரு பக்கம் தவா போட்டாச்சு. தவானா கண்டிப்பாக மீன் வறுவல் தான். மீன் வறுக்கிறதுக்கு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி மீன் வறுவல் வறுத்துட்டுருக்கோம். அடுத்தது இந்த பக்கம் மீன் பொரிக்கிறது. நெத்திலி மீனெல்லாம் குழம்பு வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது நெத்திலி பொரிக்கிறது. 65 மாதிரி மசாலா போட்டு அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது தான் இந்த மீன் பொரிக்கிறது. என்ன சமையலோ என்ன சமையலோ. எங்கள் அம்மா வீட்டில் வேறு என்னெல்லாம் பண்ணோன்றதை பார்ட் 3ல் பார்க்கலாம். அந்த வீடியோவை நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். பாய்.